ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இளம் தலைவர் ரஷீத் நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஆந்திர மாநிலம் முழுவதும் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. அதிலும் இந்த படுகொலையை செய்த ஜிலானி மிகவும் நிதானமாக சாலையில் யாரையும் பொருட்படுத்தாமல் ரஷீத்தை துடிக்க துடிக்க வெட்டி இருப்பது பார்ப்பவர் நெஞ்சங்களை பதற வைத்துள்ளது. இந்த படுகொலையை செய்த ஜிலானி தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததில் இருந்து இதுபோன்று பல்வேறு சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற்று வருகிறது. அங்கே என்ன நடக்கிறது? விரிவாக பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடக்க மாநிலங்களில் ஆந்திராவும் ஒன்று. அங்கே முதல்வராக இருந்த ஜெகனின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை இழந்து தெலுங்கு தேசம் ஆட்சியை கைப்பற்றியது. சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக ஆந்திராவின் முதல்வரானார். தேர்தல் முடிவுகள் வெளியான ஜூன் 4ஆம் தேதி தெலுங்கு தேசம் வெற்றி முகத்தில் இருக்கும் போதே அந்த கட்சி தொண்டர்கள் கலவரத்தில் இறங்கினர். ஜெகனின் ஆட்சியில் சந்திரபாபு நாயுடு தொடங்கி பல்வேறு முக்கிய தலைவர்கள் மீது நடவடிக்கைகள் பாய்ந்தது. அது மட்டுமல்லாமல் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்களை அடக்கி ஆண்டனர். அது எல்லாவற்றுக்கும் பழி தீர்க்கும் விதமாக கலவரத்தில் இறங்கினர் தெலுங்கு தேசம் கட்சியினர். பல இடங்களில் இரு கட்சி தொண்டர்களுக்கும் மோதல் வெடித்தது. எங்கள் கட்சி தொண்டர்களை தாக்குகிறார்கள், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, வெளியில் வரவே பயமாக இருக்கிறது என ஆளுநரை டேக் செய்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. தொடர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டியின் வீட்டுக்கு முன்னால் இருந்த ஆக்கிரமிப்பு சுவர்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மத்திய அலுவலகம் அமராவதி அருகே அமைந்திருந்தது. அந்த கட்டிடம் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்ததால் அது புல்டோசர்கள் மூலம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அது மட்டுமல்லாது விசாகப்பட்டினம் ருசிகொண்டாவில் ஜெகன்மோகன் ரெட்டி 500 கோடிக்கு ஆடம்பர பங்களாவை கட்டியிருக்கிறார். அதில் முறைகேடு நடந்துள்ளது என ஆளும் தெலுங்கு தேசம் குற்றம் சாட்டியது. தவிர மறைந்த ஆந்திர முதல்வர் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி மற்றும் ஜெகன்மோகன் பெயரில் இருந்த பல்வேறு திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டன. முன்னாள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்பி மார்கானி பரத் கட்சி அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேர்தல் பிரச்சார வாகனத்திற்கு தீ வைத்து கொளுத்தினர். கடந்த ஜூன் 30ஆம் தேதி பாபட்லா மாவட்டத்தில் உள்ள பட்டிரோலு பகுதியில் முன்னாள் முதல்வர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி சிலைக்கு மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர். அந்த சம்பவத்தின் பின்னணியில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர்கள் இருப்பதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டினர். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் சிலை அருகே போராட்டமும் நடத்தினர். ஆளும் கட்சி உண்டி எம்எல்ஏ கே ரகுராமகிருஷ்ணராஜு அளித்த புகாரின் பேரில் ஜெகன்மோகன் ரெட்டி மீது வெள்ளிக்கிழமை கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புகாரின் அடிப்படையில் 2 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் 2 ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீதும் மாநில காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் நேற்று பல்நாடு மாவட்டத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வினுகொண்டா நகர இளைஞரணி தலைவர் ரஷீத் நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மதுபான கடையில் சூப்பர்வைசராக வேலை பார்த்து வரும் ரஷீத் வேலை முடிந்து வீட்டுக்கு புறப்படும் போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஷேக் ஜிலானி என்பவர்தான் ரஷீத்தை வெட்டி படுகொலை செய்துள்ளார். நண்பர்களான இருவருக்கும் தேர்தலுக்கு முன்பாக கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. ரஷீத் ஏற்கனவே ஜிலானி வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை எரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று ஜிலானி கத்தியால் ரஷீத்தை துடிக்க வெட்டி படுகொலை செய்துள்ளார். பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர். இதுகுறித்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தன் எக்ஸ் பக்கத்தில் டிடிபி குண்டர் ஜிலானி அசுரனாக மாறி
ரஷீத்தை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் என கருத்து தெரிவித்துள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெகனும் சந்திரபாபு தலைமையிலான ஆந்திர அரசை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆனால் இந்த கொலையில் அரசியல் தொடர்பு எதுவும் இல்லை, தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே ரஷீத் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஆந்திராவில் நடக்கும் இப்படியான சம்பவங்கள் அந்த மாநில மக்களை அடுத்து என்ன நடக்குமோ என அச்சத்திலேயே வைத்திருக்கிறது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள்.